என்ன சார் டில்லி குரல் கொடுக்கற? காரியம் ஆனம்னா டில்லிக்கு தாண்டா குரல் கொடுக்கணும். ஆமா, நம்ம வண்டி ரெடியா இருக்குது பா சார். அதான் கணக்கா எப்பே டெலிவரி எடுத்துக்க. சார் சார் என்னப்பா அது? வணக்கம் சார். வணக்கம். பையன் காரை டெலிவரி கொடுக்கறான்ப்பா. நேத்தே நம்ம பார்த்து வச்சிருந்தோம்ல, கார் ட்ரையல் எடுக்கும் போது ஒரு பக்கம் சைட் அடிக்குது. ஆமா சார், சைட் அடிக்குதா? என் காரா? சைட்ல சார், ஒரு பக்கம் சைடு அடிக்குது. இன்னுமா வண்டியில கோளாறு? சார், கோளாறு இருக்கிறதுனாலதான் இன்னும் ஒரு நாள் இருக்கணும்னு சொல்றேன். என்ன டில்லி? ஆமா சார். சார், உங்க வண்டி ஒரே நெட்டுல தான் நிக்குது. ஏன் சக்கரத்துல நிக்கலையா? வக்கீலுக்கு எப்பவுமே தமாஸ், இவருக்கு எப்பவுமே தமாஸ் தான் சார். இன்னைக்கே இருக்கிற நெட்டெல்லாம் பர்ஃபெக்டா போட்டு இவன் கிட்ட ஒரு ரவுண்ட் கொடுப்பேன். இவன் ஒரு ரவுண்ட் வந்து பர்ஃபெக்ட்னு சொல்லுவான். நான் நாளைக்கு பர்ஃபெக்டா டெலிவரி பண்ணுவேன். கரெக்ட் கரெக்ட். ஆமா, சார் யாரு? சார் இருக்கிறாரு, என் ஃப்ரெண்டு, பேரு கோபி. இங்க பர்ஃபெக்டா ரெடி ஆகிற வண்டிகளை இவர்கிட்ட ஒரு ரவுண்ட் கொடுப்பேன். சார், நாளைக்கு உங்க காரை டெலிவரி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் போற ரவுண்ட்ல வேலையை முடிச்சிடுறேன். பர்ஃபெக்ட்டா முடிச்சிடுவீங்க இல்ல? நிச்சயமா. டெஃபினட்டா டெலிவரி எடுத்துக்கலாம் இல்ல? பர்ஃபெக்ட்டா. அப்போ நான் வரேன். அப்பா, நல்ல வேலை, கார் தப்பிச்சிச்சு. இந்த மாடலை வச்சே இன்னைக்கு என் காதலை நான் சக்சஸ் பண்ண போறேன்டா. ஆமா, ஏற்கனவே கொடுத்த கார்ல எல்லாம் ஒன்னும் கழட்டல, இதுல கழட்ட போறியாக்கும். அடப்பட, ஏன்டா அபசகுண மாதிரி நண்பனுக்கு ஆசீர்வாதம் பண்ற? ஆமா, ஆசீர்வாதம் பண்ணி பண்ணி கையெல்லாம் சுளுக்கெடுத்துருச்சு. ஆமா, ஏன்டா நான் தெரியாம தான் கேக்குறேன். பெரிய வீட்டு பையனாட்டும் மாடல் மாடலா டெய்லி ஒரு காரை கொண்டு போறேன். அந்த பொண்ணை மடக்க தான் பாக்குறேன், ஆனா மடக்க முடியல. ஆமா, அந்த காலேஜ் பொண்ணு கிட்ட அப்படி என்ன ஒரு பர்ஃபெக்ட்டா பாத்துட்டேன். போடா, அவ சிரிப்பு இருக்கு பாரு, மத்தாப்பு செதற மாதிரி பக்குன்னு ஒரு பூச்சொரியல். டக்கர டக்கர. ஓகேமா, எனக்கு காலேஜ் நேரம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இந்த ரூம் சாவி புடிச்சுக்கோ. புது புது கார்ல போறானே, இவன் என்ன கவர்னர் மானா? கவர்னருக்கு ஏதுங்க, ஒரே வண்டி தான் இருக்கும். இவன் வேணா மந்திரி மகனா இருப்பான். என்னடி இன்னும் பஸ்ஸே காணோம்? அது என்னைக்குதான் கரெக்டா வந்துச்சு. சீக்கிரம் வாங்க. வாங்கடி. ஏய், நம்ம லவர் ஸ்பெஷல் வந்தாச்சுடி. என்னது மப்சல் பதுமா மடமடன்னு ஏறீங்க? எல்லாம் பின் சீட்டை கவர் பண்ணுங்க. பின் சீட்டா? முன் சீட்டு நான் கவர் பண்ண போறேன் அந்த பொண்ணுக்கு. ஓ, லஷ்கா. என்ன 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 சிரிப்பு? இன்னைக்கு நான் கொண்டு போற கார் என்ன தெரியுமா? இம்பாலா. அவ வருவாளா? எத்தனையோ அட்டம்ப்ட பாத்துட்டீங்க, ஒண்ணும் நடக்கல. கிடைக்காததுக்கு துடிக்கிறத விட கிடைக்கிறது பிடிக்கிறது பெருசு இல்ல? கையெடு கையெடு. கிடைக்காத பிடிக்கிறதா என் சாதனை. நான் சாதனைக்கு ரொம்ப ஆசைப்படுறவன். லட்சுமி அடையாம விட மாட்டேன். ஸ்லிப்பருங்க சேஃப்டியா இருக்கு. புது கார் வாங்கியிருக்கேன். லட்சுமி பாதம் பட்டா அதிர்ஷ்டம் பொங்குன்னு ஒரு ஆசைதான். செருப்புலதான் லட்சுமி வருவான்னு நினைச்சா பேட்டா கடையில இருக்கிற அத்தனை செருப்பை வாங்கி கார்ல வச்சுக்க. What do you say? உன் கால்பட்ட செருப்புன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இல்லையா? செருப்பு தேடி அலையறன்னா என்கிட்ட பழைய செருப்பு இருக்கு, தரேன். Damn it. பழைய செருப்புன்னு சொன்ன வார்த்தைக்கு பதில் சொல்லாம விட மாட்டேன். உன் பதிலுக்கு பதில் என்கிட்ட இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. லட்சுமி,
நீ சொன்ன வார்த்தைக்கு சாரி சொல்லிடு, விட்டுறேன். வெறி நாய்க்கு யாரும் சாரி சொல்ல மாட்டாங்க. பொம்பளை கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணனே தெரியல. புடவை பிடிச்சு இழுக்கிறிய? கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் மேடம். புடவை யார் இழுத்துன்னு சரியா பாருங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் பார்க்கல. உங்க மன்னிப்ப நான் கேட்கல. நல்ல வேளை கராத்தே கத்துக்காம இருந்தீங்களே. தேங்க்யூ. என்ன லட்சுமி, என்ன தப்பு பண்ண இப்படி கணத்துல போட்டுக்கிற? ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு எனக்கு 2 டெஸ்ட். ஒரு டெஸ்ட்ல என் பதில் கரெக்ட், ஆனா இன்னொன்னுலதான் தப்பு பண்ணிட்டேன். அதான் படப்படான்னு கணத்துல போட்டுக்கிட்டேன். நீ நல்லா படிக்கிறவளாச்சே, என்ன தப்பு பண்ண? நானா தப்பு பண்ணலம்மா, ஏதோ சந்தர்ப்பம் தெரியாம பண்ணிட்டேன். இந்த அம்மா பாப்பா. பாப்பாவா? யாருடாவே? நிறுத்தம்மா, நிறுத்த. என்ன பார்த்தா பாப்பா மாதிரி தெரியுது அவனுக்கு? பின்னால பார்த்தா அப்படி தெரிஞ்சதம்மா. தெரியும். யார் நீ? நான் ரேஷன் ஆபீசர். இந்த வீட்ல யாரா இருக்கான்னு கரெக்டா பேர சொல்லு. இந்த வீட்டுக்கு தலையாரு? தலை, காலு, கையி, முண்டம் எல்லாமே அண்ட பகிரண்டமும் கண்டு நடுங்கிடும் அகிலாண்டேஸ்வரி அம்மா. வேலையெல்லாம் அப்படியே கிடக்க. ஏடி இன்னமா தொடச்சிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் இது தொடக்கிறதுக்கு? சீதனமே கொண்டு வராம குளிக்கிட்டு வந்தா உங்க அம்மா, வேலையே இல்லாம சோத்த தின்னுட்டு இருக்க உங்க அப்ப, உங்களுக்கு எல்லாருக்கும் ஜெண்ட சோறு கொட்டுறேன் பாரு. எல்லாம் என் தலையில அடிக்கணும். என்ன 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 வேணா பேசுங்க, அப்புறம் ஒண்ணு சொல்லாதீங்க. சொன்ன என்னடி செய்வேன்? பேசுறேன் வலி பாரு. இப்ப பேசுற பாரு பேசி, அதுக்காக நீ உனக்கு சோறு கிடையாது. கேட்டீங்களா? அதான் அகிலாண்டத்துடைய கர்ஜனை. எழுதியாச்சா? அழுதாச்சு. மருமக பேரு சாவித்திரி. எமங்கிட்ட போராடலையா, அன்னாட மாமியார் கிட்ட போராடுற பாவம். அந்த மூத்தாள்மாங்கிற மூத்த மகன் அவரு சத்தியமூர்த்தி. பேருக்கு ஏத்த புள்ள, அரகுற படிப்பு, வேலை கிடைக்காதனால ஏதோ அரசியல் கட்சியில சேர்ந்துகிட்டு மீட்டிங் பேசி 5-10 சம்பாதிக்குது. சர்வாதிகாரம் ஒழியணும்னு என்னால மேடையில தான் பேச முடியுமே தவிர இந்த வீட்டுல பேச முடியாது சாவித்திரி. எங்க அப்பா செஞ்ச தப்பு, அதுக்கு நான் அனுபவிக்கிறேன். நீ ஏன் எனக்காக பேசுற? எனக்கு ரோஷம் இல்லாம இருக்கலாம், கட்டி இருக்கீங்களே, இதுக்காவது ரோஷம் வேண்டாம். சரி சரி மறைச்சிடு. அதுல இருக்கிற தங்கத்துக்காக அதையும் பிடிக்க போறேன். சாவித்திரி, பாத்ரூம் குளிக்க முடியாதபடி நாறுது. நீயும் உன் பிள்ளையும் குளிச்சா எப்படி? போய் பாத்ரூம் கிளீன் பண்ணு. 10 மணிக்கு நான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணணும். போ போ. அந்த கொலைக்குதே, அது அகிலாண்டம் பெத்த அலங்காரம். தோலுதான் வெள்ளை, மனசு அம்மா போலவே கருப்பு. ரேவதி. எழுதி முடிச்சிட்டீங்களா? அழுது முடிச்சிட்டேன். நாங்களே அழுவல, நீயே அழுவுற. அடுத்தது யாரு? அடுத்தது யாரு? சத்தியமூர்த்தியோட தம்பி கோபாலகிருஷ்ணங்கிற கோபி. பட்டணத்துல படிக்குது. அது கரையேறித்தான் அண்ணன் மனத்தை காப்பாத்தணும். தூக்கி எறிடா மனசு விட்டு. அவளே நினைச்சுக்கிட்டு இடத்த அளவு போட்டுட்டு டெல்லி, நான் அழகா இல்லைன்னு அவ என்ன லவ் பண்ணலையா? உலகத்துல அழகுக்காகத்தான் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நான் பர்ஃபெக்டா சொல்றேன், உலகத்துல முக்காவாசி பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாது. அப்புறம் ஏன்டா அவ என்ன வெறுக்கிறா? இன்னொருத்தா அவளை பிடிச்சிட்டா. இந்த வார்த்தை வாபஸ் வாங்கடா, வாபஸ் வாங்க. என்னடா இது? என்ன தவிர யாரும் லட்சுமியை சொந்தம் கொண்டாடக்கூடாது. அவ எனக்கு தான் உரிமை, அவ எனக்கு தாண்டா உரிமை. சரி சரி விடு. ரேவதின்னு சொன்னீங்களே, அந்த பரதேவதி கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி ஒரு குட்டியும் போட்டுட்டா. ஆம்பளை பிள்ளை, 8 வயசு ஆகுது. புருஷன் பேரு சனி. சனியா? ஓஹோ, சனிக்கிழமை பிறந்தாரோ? இல்ல இல்ல இல்ல, சத்தியமங்கலம் நித்யானந்தம். அத சுருக்கி சனி. அவர் என்ன வேலை பாக்குறாரு? எல்லா வேலையும் பாப்பாரு. வீட்டுல அகிலாண்டத்துக்கு பூஜா, ராத்திரில வெளியில ராஜா.